2024ல இந்தியால கிட்டத்தட்ட 6600 ரேப் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுல 6601வது கேஸா தான் இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்திருக்கு. அதாவது தெரிஞ்ச ரேப் கேசஸ் இவ்வளோ, தெரியாத ரேப் கேசஸ் எத்தனையோ இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி தான். சோ அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மோஸ்டா இன்ஜினியரிங்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்ல தான் சூஸ் பண்ணுவாங்க. சென்னையில இருக்கிறவங்களும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் சரி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க கோல்டு மெடல் எல்லாம் வாங்குறவங்க, ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க, லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறாங்க. அப்படிங்கிற மாதிரிதான் இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பேரே மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து தெரிய வந்திருக்கு. சோ நிஜமாவே அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரி புகார்கள் இது வரைக்கும் வந்திருக்கு, அதை ஏன் வந்து கண்டுக்கல அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோல பார்ப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாவே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா புதரு காடு அப்படின்னு சுத்தி இருக்கிற ஒரு ஏரியா தான். அங்க இருக்கிற பசங்க நிறைய தடவை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கேமரா வந்து பழுதாகி இருக்கு, அது மட்டும் இல்லாம லைட்ஸ் எல்லாம் ஒரு சில டைம் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் அப்பப்ப பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு புகார் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மாணவர்கள் மேஜரா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒருத்தவங்க நுழையிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணி உள்ள நுழைய விட மாட்டாங்க. யாரு இருக்காங்களோ இல்லையோ உள்ள போறவங்க போலாம், வெளியே வரவங்கலாம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு இவ்வளவு நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர்கள் வந்து ஒரு கருத்து வைக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பேச போறோம். அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் 23 திங்கட்கிழமை, மண்டே. சரிங்களா? இப்ப இது என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, செகண்ட் இயர் படிக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவி பிளஸ் அவங்களோட சீனியர் 2 பேரும் வந்து லவ்வர்ஸ். அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி வழியா ஒருத்தர் எகிரி குதிச்சு பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இதுல பீரியட்ஸ் வேற, எவ்வளவோ தடவை காலில் விழுந்து கெஞ்சிருக்கு என்ன விட்டுருங்கன்னு, ஆனா அதையும் பொருட்படுத்தாம ரேப் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கூட இருந்த பையனும் பாத்தீங்கன்னா அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அந்த பையன் பயத்துல ஓடி போயிட்டான். சோ இதுதான் வந்து எக்ஸாக்டா நடந்திருக்கு. அடுத்த டியூஸ்டேவே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஆகிருக்குன்னு. போலீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சவாலா தான் இருந்திருக்கு யார் இதை பண்ணிருக்காங்கன்னு. சோ ஒன்னொன்னா டேட்டா எடுக்க ஆரம்பிச்சாங்க. காய்கறி விற்க வரவரு, யார் யாரு வந்து தண்ணி போடுறாங்க, யார் யார் வந்து இந்த விஷயத்துக்குலாம் வராங்க, யார் உள்ள போறா வெளியே போறான்னு அத்தனை டேட்டாவை எடுத்திருக்காங்க, பிளஸ் போன் சிக்னல்ஸோட. இப்ப இந்த நிலையில தான் ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த நபர் மேல ஒரு தனியா ஒரு சந்தேகம் வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த போன் சிக்னல்ல இவர் பல தடவை இங்க இருக்கிற மாதிரி காமிச்சோடனே இவரை பத்தி தனியா டேட்டாஸ் எடுக்கும் போது இவர் மேல பல வழக்குகள் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஒரு தொழிலதிபரை கடத்துறதா இருக்கட்டும், பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறதா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் இவர் மேல அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட 15 கேசஸ் இவர் மேலேயே இருக்கு. ஆனா இது எதையுமே பாத்தீங்கன்னா காவல்துறை கண்டுக்கவில்லை அப்படின்னு தெரியல. பட் பாத்தீங்கன்னா 15 கேசஸ் இருந்தும் இவர் தனியா அண்ணா யூனிவர்சிட்டி பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடையை நடத்திட்டு வந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கோட்டூர்புரத்துல எங்கேயாவது மாநாடு அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா திமுகவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் வந்து சப்ளை கொடுக்குறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அவர் மா சுப்பிரமணியமோட இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அதுவும் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இந்த போட்டோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஞானசேகரன் அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இப்ப பரவலா வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப போலீஸார் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிக்னலோட மேட்சோட இவரை பத்தி நிறைய டேட்டாஸ் எடுத்தோன்னே மொத்த குடும்பத்தையுமே தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்க பாணியில வந்து விசாரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒத்துக்கலனாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஞானசேகரனோட தம்பியே வந்து 2 நாள் இவன் நடவடிக்கையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு துப்பு கொடுக்கும் போது தான் அண்ணனை பத்தியே அதுக்கப்புறம் அவங்க பாணியில இன்னும் விசாரிச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு அவர் போட்ட ட்ரெஸ் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட, மாணவி கிட்ட வந்து அடையாளம் காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்தாமான வீடியோ கால்ல கேட்கும் போது ஆமா சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போதுதான் நல்லா வெளுன்னு வெளுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் வாயில இருந்து உண்மையா வந்திருக்கு, நான் தான் பண்ணிருக்கேன்னு. சோ இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு வந்து மாவு கட்டு போட்டிருக்கு, இந்த மாதிரி வந்து தப்பி ஓடும் போது கீழே விழுந்துட்டாங்க, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. வேற என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னொரு திடுக்கிடுமான தகவல் அந்த மாணவி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேப் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒருத்தன் கால் பண்ணி இந்த மாதிரி நீ இன்னொரு சார் கிட்ட போகணும், ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மாணவி. சோ அந்த இன்னொரு நபர் யாருன்னு தெரியல, அந்த ஷேர் யாருன்னு இப்ப வரைக்கும் அடையாளம் தெரியல. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவரோட நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தனியா இருக்கிற காதலர்களை வீடியோ எடுத்தோ போட்டோ எடுத்தோ இந்த மாதிரி உன்னோட பிரின்சிபலுக்கு அனுப்பிச்சிருவேன், டீனுக்கு அனுப்பிச்சிருவேன், உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட இந்த வீடியோ அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பல முறை மாணவியை பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு கிரைமா பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பண்ணிடுவேன், காமிச்சிருவேன் மிரட்டி இவ்வளவு நாள் பண்ணிருக்காங்க. சோ
இப்ப வந்து போலீசார் அந்த அத்தனை வீடியோவை எடுத்துட்டு இப்ப அத்தனை மாணவிகிட்டே விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி அத்தனை பேர் வந்து போராட்டக்காரர்கள் இறங்கி வந்து போராடிட்டு இருக்காங்க. காலையில பாத்தீங்கன்னா அதிமுகவினர் பல பேர் வந்து போராடிட்டு இருந்தாங்க. இப்ப அதிமுகவினரையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுல பெரிய அளவுல உருவெடுத்திருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா மொத்த இந்தியாவும் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி மேலதான் வந்து ஒரு பார்வையில வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கல்லூரி வளாகத்துக்கு உள்ளேயே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா வேற பெண்களுக்கு எங்கதான் வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப அத்தனை பேரண்ட்ஸோட ஒரு கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நியூஸ்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹாஸ்டல் இருக்கிற அவங்களோட பொண்ணுங்களை வந்து வாமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப தொடர்ந்து கூட்டு போயிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் பாத்தீங்கன்னா அது பயங்கர ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பாதுகாப்பு இப்ப கேள்விக்குறியாவே இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.